அனைவருக்கும் வணக்கம். உங்கூரில் அல்வாக்கம்மா பேசுகிறேன். பாருங்கள், அம்மா வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தை மாதம் 1, நம்ம தை மாதம் 1 இன்னைக்கு பொங்கல் நாள் 2025 ஃபஸ்ட்டு பொங்கல். இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வீட்டில் வந்து குடியும் கொடுத்தனமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு கட்டம் அதுதான். குடும்பமே வந்து சண்டே சச்சரவுமாகவும் இன்னைக்கு குடும்பமே இறஞ்சி பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் மக்கள் ஓடின்னு இருக்கிறாங்க. அதனால் குடிக்காத அளவுக்கு மருந்து வந்து பச்சையில மருந்து கொடுக்குறோங்க. காலையில் வெறும் வகுத்தில் குடிக்காத அளவுக்கு பச்சையில மருந்து கொடுக்குறோங்க. காலையில் வந்து வெறும் வகுத்தில் மக்கள் நிறைய பேர் குடிக்க அடிமையாகி கிட்னி போயிட்டு லிவர் போயிட்டு மஞ்சா காமாலை குடிச்சு மஞ்சா காமாலை வந்து நிறைய உயிர் பாதிப்பில் வந்து நிற்கிது. மஞ்சா காமாலை ரத்தத்திலே கலந்துட்டு இருந்தாலே வாங்க, நான் காப்பாற்றி கொடுக்குறேன். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி வட்டம் ராஜகலையம்மா கோயில் இது. ரத்தத்திலே கலந்துருச்சுன்னு சொன்னாலே சரிங்க, ஃப்ரீயாகவே காப்பாற்றி கொடுக்குறேன். மஞ்சா காமாலைக்கு ஃப்ரீயாகவே காப்பாற்றுறேன். குழந்தை இல்லாததுக்கு மருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். சரக்கு அடிக்கிறவாங்க அவங்களுக்கு நிறைய குடிச்சு கிட்னி போயிடுச்சுன்றாங்க, லிவர் போயிடுச்சுன்றாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாமே கடங்கார ஆயிட்டாங்கன்றாங்க. குடிக்காத அளவுக்கு நான் மருந்து வந்து பச்சையில மருந்து கொடுக்குறேன் வாங்க. ரெண்டாவது, கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை இல்லை, ஒருத்தரோட ஒருத்தர் சேரல, சண்டை அடிச்சுட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஒத்துமையாக நான் சேர்த்து கொடுன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு மருந்து கொடுக்குறோங்க. தலையில் தேய்க்கிற மை இருக்குது, வவுத்துக்கு கொடுக்குற பச்சையில மருந்து இருக்குது வாங்க. கணவன் மனைவி ஒத்துமையாக வாழணும். லவ் பண்ணுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு பொண்ணை கெடுத்தி விட்டுட்டு போகிறாங்கன்னா, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது தவறான வழி. அம்மா கிட்டேருந்து சொல்கிறேன், தவறான வழி. கை பிடிச்சவங்கள அவங்கள காப்பாற்றுங்க. அவங்கள ஒத்துமை வாழ வைக்கிறேன். மருந்து இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்க. ரெண்டாவது, தொழில் வந்து வசதி இல்லை, ஜன வசதி இல்லை, தொழில் வந்து முடங்கி இருக்குது. அஞ்சன மை இருக்குது, நெத்தியில் வச்சுக்கின்னு நீங்கள் உக்காருங்க. உங்கள் தொழில் வந்து உங்களை தேடி 10 ரூபாய் வரும். இன்னைக்கு குறையில்லாமல் 10 ரூபாய் பாக்கெட் நிறைய எடுத்துன்னு வீடு வந்து சேரும். உங்கள் தொழிலுக்கு வந்து இயந்திரம் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி இயந்திரம், வியாபார வசதி உள்ள இயந்திரமும் இருக்குது, பாக்கெட்டில் வைக்கிற இயந்திரமும் இருக்குது. ஜனத்தை இழுத்து கொடுக்குற அளவுக்கு பொருள் இருக்குது எங்கள் கையில் வாங்க. பில்லி சூனியும் செய்வானை செஞ்சுட்டு கை கால் நடக்க முடியல, உக்கார முடியல அப்படின்னு சொல்லுங்கள். சுற்றி உக்கார வச்சு ஒரு மந்திரத்தை போட்டுட்டு மை வச்சு அனுப்புகிறேன். எழுந்து நல்லா நடந்து போகணும். அந்த கட்டை உடைக்கிறதுக்கும் பில்லி சூனி எவ்வளோ இருந்தாலே அந்த கட்டை உடைச்சிட்டு இந்த மை வச்சா கிட்ட நாடாது. அது உள்ள பொருள் இருக்குது. இது வந்து ஆண் அடங்கலையா பெண் அடங்கலையா, அதுக்கு வந்து மை தலையில் வச்சு தேய்ச்சா போகிறோம். அவங்க அடங்கி குடும்பம் பண்ணுவாங்க. இதுதான் அம்மாளுக்காக நான் வந்து சேவை பண்ணின்னு இருக்கேன். நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் திருவண்ணாமலையிலேருந்து சென்னை போகிற ரூட் இது. திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கோயில் வந்து 30 கிலோமீட்டர் பைபாஸ்லேயே இருக்கிற. செஞ்சிலேருந்து 10 கிலோமீட்டரு, மலையனூர்லேருந்து 10 கிலோமீட்டரு, விழுப்புரத்துலேருந்து 40 கிலோமீட்டர் நம்ம கோயிலுக்கு இது. திண்டிவனத்துலேருந்து 40 கிலோமீட்டர் நம்ம கோயில். நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் மெயின் பைபாஸ்லேயே இருக்குது. நான் கரெக்டாக அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள், எங்கேயும் தேட வேண்டியதில்லை. பாண்டிச்சேரி பஸ்ஸு பெங்களூர்ல இருந்தா கூட சரி, பாண்டிச்சேரி பஸ் ஏறினா சத்தியமங்கலம் டிக்கெட் எடுங்க, ராஜகலையம்மா கோயிலான இறக்குங்கன்னு கேளுங்க. பாண்டிச்சேரி பஸ்ஸில் நம்ம கோயில் கடப்பில் இறக்குவாங்க. கிருஷ்ணகிரிலேருந்து பாண்டிச்சேரி பஸ் ஏறுங்க, நம்ம கோயில் கடப்பில் வந்து இறங்கலாம். இதே சென்னையில இருந்து திருவண்ணாமலை பஸ் ஏறுங்க, சத்தியமங்கலம் டிக்கெட் எடுங்க, நம்ம ராஜகலையம்மா கோயிலான கொஞ்சம் நிப்பாட்டுங்க ஐயா அப்படின்னு கொஞ்சம் டிரைவர்கிட்ட கேளுங்க, கெஞ்சுங்க. அவங்க நம்ம கோயில் கடப்பிலே நிப்பாட்டுவாங்க. சத்தியமங்கலம் டிக்கெட் எடுங்க. சென்னையிலேருந்து வந்தாலையும் திருவண்ணாமலை பஸ்ஸு ஒரே பஸ் ஏறுங்க. உங்களுடைய பொருள் என்ன வேணும்னாலும் சரி, எந்த நாட்டுக்கும் நம்மளுக்கு வந்து கொரியர் வந்து அனுப்புகிறோங்க. வெளிநாடு வரைக்கும், மலேசியா வரைக்கும் போகுது. மலேசியாவுக்கு வந்து கோலகிரி அம்மா வந்து ஒருத்தர் திருநங்கை சாமி கும்பிடுறாங்க. அவங்க வந்து கோயில் கட்டின்னு இருக்காங்க, ஏற்கனவே கட்டி வாக்கு சொல்லின்னு இருக்காங்க. அந்த அம்மா கூட நாங்கள் டிக்கெட்டு போடுறோங்க, நீங்கள் வாங்க எங்களுடைய ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லி தை மாதத்துக்கு மேலே நான் டிக்கெட்டு போடுறேன்.
நாங்களே டிக்கெட்டு போட்டு எங்கள் இடத்துக்கு வாங்க உங்களை நல்ல முறையாக பார்த்து அனுப்பி வைக்கிறேங்கன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு எங்கள் வீடியோவில் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து கோலவிதி அம்மான்னு சொல்லி வேண்டுறாங்க. அவங்க பேரும் கோலவில்லி. அதே கோலவில்லி அம்மான்னு அவங்க தெய்வத்தையும் வணங்குறாங்க. அந்த இடத்துல கோயில் கட்டி ஒரு ஆலயத்தை இது பண்ணுறாங்க. பெருசாக கோயில் கட்டி வேலை நடந்துனுக்குது. கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு பண்ணி முடிக்கும் போது வாங்க நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்து உங்கள் கையால் தண்ணி ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே டிக்கெட்டு போட்டு அழைக்கிறேன்னு இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம வந்து சேவை பண்ணுறதுக்கு வந்துட்டுங்க. நல்ல முறையாக அந்த சேவையை வந்து சிறப்பாக பண்ணணுமே தவிர பணம் காசு பொன் பொருள்ன்றது நம்ம கூட வரப்போகிறதில்ல. மக்களுக்கு செய்கிற சேவை தான் நம்மளுக்கு கூட வரும். மக்கள் அவங்களால நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாவே நம்ம நல்லாவே இருப்போங்க. அதுதான் அம்மா கிட்ட செய்கிற நான் என்னுடைய சேவை. 2025 பிறந்து இன்னைக்கு 14ஆம் தேதி தை மாதம், இன்னைக்கு 1. இந்த அம்மா கிட்ட இருந்து பாரு காலையில் எழுந்து 3 மணிக்கு எல்லோரும் குளிக்க வச்சு அலங்காரம் பண்ணி அம்மாளுக்கு படையில் வந்து படைச்சிட்டு இன்னைக்கு நிற்கிறோங்க. அனைத்து பேரும் நல்லா இருக்கணும், அதில் நானும் நல்லா இருக்கணும்னு தான் அம்மா கிட்ட வந்து நான் வேண்டுறேன். மக்களுக்காக நான் மக்களால் வாழணும்னு தான் அம்மா கிட்ட வந்து ஒரு சேவை பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன்னாக்க நான் அம்மாளுக்காக நான் ஜீவ சமாதி. வாங்க, உங்களுடைய குறைய என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் நான் தீர்த்து கொடுக்குறேன். பில்லி சூனி வந்து கை கால் வரல, எங்களுக்கு 1 வருஷம் ஒரு 6 மாதம் படுத்துனுக்கிறேங்கன்னு சொல்லுங்கள், அதுவும் காப்பாற்றி கொடுக்குறேன். லக்குவ அடிச்சுட்டு ஒரே இடத்துல இருக்கிறேன்னு சொல்லுங்கள், ஒரே மாதத்தில் காப்பாற்றி கொடுக்குறேன். நல்ல முறையாக உங்களை நடக்க வைக்கிறேன். திருப்பி வேலைக்கு போக வைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் காப்பாற்றி கொடுக்குறேன். மக்களுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பேன். அனைவரும் நல்லா இருங்க. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.